வந்துருச்சுன்னா அந்த சத்தம் இருக்காது. கரண்ட் இல்லை. சரி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ورحمتي وسعت كل شيء. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الله أرحم بعباده من والدة بولدها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேல் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துவா செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய முதல் ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய மேலும் அவருடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியில் சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக இங்கே நாம் ஒன்று கூறியிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய அருள் பாக்கியத்தையும் மிகவும் அதிகமாகவும் சிறப்பாகவும் நமக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறான், என்றென்றும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் தாயின் கருவறையில் உருவானதிலிருந்து நம்மளுடைய மரணம் வரைக்கும், ஏன் நாம் சொர்க்கம் போகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே இன்றைய தலைப்பாக, இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக ரஹமத் என்ற அடிப்படையில் இந்த ரமலானுடைய முதல் 10 நாட்கள் ரஹமத் என்பதனால் அந்த ரஹமத் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, ரஹமத் என்றால் என்ன, ரஹமத் என்றால் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஹமத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணை, கிருபை, இரக்க குணம் என்று பொருளாகும். இரக்க குணம் என்று ரஹமத் என்பதற்கு பொருளாகும். அப்போ அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய இரக்க குணம் என்ன? பொதுவாக நாம் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மான், அவன் இந்த உலகத்தில் நல்லோர் தீயோர் எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹ்மானுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நல்லவங்க தீயவங்க எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். உலகத்தில் பாருங்களேன், ஈமான் கொண்டவங்க, ஈமான் இல்லாதவங்க, நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு நல்லா வித்தியாசமாக்குறதே கிடையாது. எல்லோருக்கும் அல்ல இரக்கம் காட்டுவான், எல்லோருக்கும் ரஹ்மத் செய்வான் இந்த உலகத்தில். அதுதான் ரஹ்மானுடைய அர்த்தம். ரஹீம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நல்லோர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன். அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள், அல்லாஹை வணங்கி வாழ்ந்தவர்கள், அல்லாஹை ஈமான் கொண்டவர்கள், இப்படி நல்லோர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன் அல்லாஹ். இதை நாம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன செய்கிறோம், சாப்பிடும்போது சொல்கிறோம், தூங்கும்போது சொல்கிறோம், வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் போது சொல்கிறோம். எல்லா நிலைகளிலும் எந்த காரியத்தில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு கைகூடும், அந்த காரியம் நமக்கு நிறைவாக அமையும், அந்த காரியத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பிஸ்மில்லாவுடைய பொருள் என்ன? பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அதில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை குறிப்பிட்டு காட்டுகிறேன்.
காட்டுகிறோம். அர் ரஹ்மான், அல்லாஹ் நல்லோர் தீயோர் எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். அர் ரஹீம், நாளை மறுமை நாளில் நல்லோர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஆரம்பம் செய்வோம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நம் மீது இறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான், இரக்கம் காட்டிக் கொண்டே இருக்கிறான். நாம் அல்லாஹ்வை நினைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அல்லாஹ் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறான். நமக்காகவே இந்த பூமியை சுத்த வைத்திருக்கிறார், நமக்காகவே காற்று மண்டலம் வேலை செய்கிறது. நம்ம உயிர் வாழணும்னு சொன்னால் ஆக்சிஜன் காற்று அவசியம். அல்லாஹ் நாடினால் நம்ம மேல இரக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த ஆக்சிஜன் காற்றை நிறுத்திட்டாலே போதும், நம்ம எல்லாரும் மரணம் ஆயிடும். ஆனாலும் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆக்சிஜன் காற்றை நமக்கு என்ன செய்யலாம், பரவலாக பரப்பி வைத்திருக்கிறார். அதுக்கு எந்த காசு பணம் கிடையாது. தண்ணீர், வானத்திலிருந்து கொட்டக்கூடிய தண்ணீர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால் வரக்கூடியது, இரக்கத்தினால் வரக்கூடியது. அதற்கும் கட்டணம் கிடையாது, காசு கிடையாது. அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு நம்ம வாழ்வதற்கு அவசியமாக்கி வைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையுமே இலவசமாக அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அவனுடைய ரஹமத். நிச்சயமாக அப்ப ரஹமத்துனா என்னன்னு நாம புரியணும். அல்லாஹ் நம்மை உயிர் வாழ்வதற்காக, நம் உயிரோடு இருப்பதற்காக ஆக்சிஜன் காத்து முதல் கொண்டு எல்லாவற்றையும் நமக்கு இலகுவாக்கி தரணும் பாருங்களேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஏன் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, காலையில் நோன்பு வைக்கும் போது சஹர் சாப்பிட்றோம், அது மாதிரி மாலையில் நோன்பை திறக்கிறோம். இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் பட்டினியாக பசியாக இருக்குகிறோம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில், பசியோடு இருக்கிற நேரத்தில் அந்த பசியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தந்தது யார்? கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம், ஒரு 11 மணி நேரம், ஏன் சில நேரத்தில் 12 மணி நேரம் அந்த பகல் பூராவும் பசியோடு இருப்பதற்குரிய வாய்ப்பை தருபவன், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தருபவன் யார்? அது அல்லாஹ். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அவ்வளவு ரஹமத்தும். ரமலானுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது, இது ரஹமத்துடைய நாட்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உணரக்கூடிய நாட்கள். அவருடைய ரஹமத்துனா என்ன, அந்த ரஹமத்தை நாம் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம், எப்படியெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்வதற்குரிய நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உணர்ந்து நாம நோன்பு வச்சு 5 நேரமும் தொழுது, தராவீஹ் 20 ரக்காத்து தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு இந்த ரமலானை, இந்த முதல் 10 நாட்களை பாவங்கள் செய்யாமல் நாம் கழித்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு கிடைச்சிடும். எப்படின்னு சொன்னால், ஒரு பிள்ளையை நம்ம வளர்க்குறோம், நம்ம பையனை நம்ம வளர்க்குறோம், சொல்லுவோம், டே என் சொல் கேட்டு நடந்தால் நான் உனக்கு வேண்டியதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லவா? இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய சொல் கேட்டு நாம் கரெக்டாக நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைச்சிடும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைச்சிடும். ரஹமத்துனா என்ன புரிஞ்சு கொள்ளணும். உதாரணமாக சாப்பிட்றோம் அல்லவா, இந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போன உடனே, அது கறி சாப்பாடாக இருக்கட்டும், அல்லது வெஜ்ஜு சாப்பாடாக, காய்கறி சாப்பாடாக இருக்கட்டும், அல்லது என்ன ஒரு சாப்பாடாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே போன உடனே அந்த சாப்பாடு அல்லாஹ்ட்ட கேட்குதான், சாப்பாடு அல்லாஹ்ட்ட கேட்குதான். என்ன கேட்குதான்? அல்லாஹ் நான் செரிமானமாகவா வேணாமா, நான் செரிக்கவா வேணாமா? தண்ணி முதல் கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்குது. தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்சதுக்கு பின்னாடி அந்த தண்ணி சிறுநீர் பையை அடைந்த உடனே அந்த தண்ணி கேட்குதான், சிறுநீர் பைக்குள்ள போகவா வேணாமா, சிறுநீராக நான் மாறவா வேணாமா? தண்ணினால் கிடைக்கக்கூடிய சக்திகள் என்னென்ன சக்தி இருக்குதோ அதெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு கழிவு நீராக சிறுநீர் பைக்குள்ள நான் போகவா வேண்டாமா? அல்லாஹ்ட்ட கேட்குது. உணவும் கேட்குது. சின்ன ஒரு ஆப்பிளை சாப்பிட்டாலும் கூட அந்த ஆப்பிள் பழம் நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு அல்லாஹ்ட்ட கேட்குது, நான் செரிமானமாகவா வேணாமா? அல்லாஹ் நம்ம மேலே இறக்கப்பட்டு, நம்ம மேலே ரஹ்மத் செய்து, நம்ம மேலே இறக்கப்பட்டு அந்த உணவுக்கு உத்தரவிடுவான், செரிமானமாகிடு, செரிமானமாகிடு, நீ கழிவாக மாறிடு. அப்படி கழிவாக மாறிடுன்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரத்தம் தனியாக பிரியும், அதிலிருந்து நீர்ச்சத்து தனியாக பிரியும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிந்து, கழிவு தனியாக பிரிந்து மலக்குடலுக்கு உணவு போய் சேரும், சிறுநீர் குடலுக்கு சிறுநீர் போய் சேரும், அந்த தண்ணி போய் சேரும். அன்பானவர்களே, அப்ப நாம எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரஹமத்து பாருங்களேன். எத்தனை தப்பு செய்கிறோம், எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். செல்போனில் நாம் பார்க்கிறதெல்லாம் வீணானவைகள், பேசுறதெல்லாம் தப்பான வார்த்தைகள். அல்லாஹ்வை நினைக்கிறத கொஞ்சம் தான் நம்ம நினைக்கிறோம், அதிகமாக நம்ம நினைக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நம்ம மேல அல்லாஹ் கோபம்ல படணும், அல்லாஹ் நம்ம மேல கோபம்ல படணும். ஆனால் கோபப்படுவதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேல இறக்கப்பட்டு உணவுக்கு உத்தரவிடுகிறான், நீ செரிமானமாகிடு என்பதா.
அல்லாஹ் மட்டும் உத்தரவிடலை அப்படின்னு சொன்னான். செரிமானமாகிடும் உத்தரவிடலை அப்படின்னு சொன்னான். ஆஸ்பத்திரிக்கு போனால் நமக்கு தெரியும். ஜிஹெச்சுக்கு ஒன்றா போயிருந்தேன். அப்படி போனப்போ ஒருத்தர் படுத்து கிடக்குற, என்னங்க விவரம், என்ன முடியலை அப்படிங்கும்போது நீர் போக மாட்டேன், சிறுநீர் வெளியேற மாட்டேன், வயிறு உப்பி போச்சு. சிறுநீர் வெளியேறல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அடிபட்டு போகும், உடம்புக்க முடியாமல் போயிடும். அன்பானவர்கள், இப்படி சிறுநீரை அதாவது வெளியேற்றி வயிற்றுக்குள்ளிருந்து சிறுநீரை வெளியேற்றி உடலுக்கு சுகத்தை தருகிறான். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால், அவனுடைய இரக்க குணத்தினால். சாப்பிட்ட உணவை அது உள்ளுக்குள்ள செரிமானமாக்கி கழிவை தனியாக நமக்கு அப்புறப்படுத்துகிறான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால், அவனுடைய ரஹ்மத்தினால். எனவே தான் பாத்ரூமுக்குள்ளே போகும்போது சொல்லிட்டு போவோம், அதாவது உள்ளுக்குள்ளே போகும்போது பிஸ்மில்லாஹி, அதாவது பாத்ரூமுக்குள்ளே போகும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லிட்டு போகிறோன்னு வைங்களேன். உள்ளே போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி, அதாவது பாத்ரூமுக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னில் அதா வஆஃபானி, அதுஹப அன்னில் அதா வஆஃபானி. அதாவது பாத்ரூமுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு வெளியில வரும்போது பிஸ்மில்லா, அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உள்ள போனோம். இப்போ வெளியில வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னில் அதா வஆஃபானி, அதாவது எனக்கு நோவினை தரக்கூடிய கழிவை என் குடலிலிருந்து வெளியேற்றி எனக்கு சுகம் தந்தானே அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாம சாப்பிட்ட உணவு செரிக்காமல் வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், தலைவலிக்க ஆரம்பிக்கும், காய்ச்சல் வர ஆரம்பிக்கும், உடம்புக்கு முடியாம போயிடும். செரிமான கோளாறு ஏற்பட்ட உடனே டாக்டர்கிட்ட போன உடனே அந்த டாக்டர்கள் பரிசோதிப்பது நாக்கை, அதாவது வயிறு கோளாறுன்னு சொன்னா நாக்கில் வெளியேறுன்னு இருக்கும், செரிமான கோளாறை காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மருத்துவம் பார்ப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே அந்த கழிவினால் தான் ஏற்படுகிறது. கழிவு வெளியேற வேண்டும், ஒவ்வொரு நாளும் வெளியேற வேண்டும். இந்த கழிவை வெளியேற்றுவது யார்? நாம நினைக்கிறோம் காலையானா உடனே பாத்ரூம் போறோம், கழிவு வெளியேறியது என்பதான் நினைக்கிறோம். அன்பானவர்களே, நாம நினைக்கிறது மாதிரி அல்ல. கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் அது வெளியேறுகிறது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அது வெளியேறுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம உயிர் வாழ்வதற்கு கட்டாயம் அவசியம் என்பதை நம்ம அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்வான், ரஹ்மத்தி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களையும் அது சேர்ந்திருக்கிறது, எல்லா பொருட்களுக்கும் என்னுடைய ரஹ்மத் அவசியமாக இருக்கிறது. ஃபஸஅத்துபுஹா லில்லதீன யத்தகூன், அந்த ரஹ்மத்தை நான் தக்வாதாரிகளுக்கு நான் கடமையாக ஆக்குகிறேன். தக்வாதாரிகள் மேல இறக்கப்படுவது, நான் ரஹ்மத் செய்வது என் மேல கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அதாவது தக்வாதாரிகள் யாரு? உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர், உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர். உள்ளத்துல கூட அல்லாஹ்வுக்கு பாதகமானதை நினைச்சிடக்கூட, உடல்ல எந்த ஒரு அசைவும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது ஏற்பட்டக்கூட. நிச்சயமாக உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமா வாழ்வதுதான் தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம். அல்லாஹ்வுடைய அச்சம் தான் என்ன? நமக்கு பார்ப்பது, நம்ம கேட்பது, நம்ம பேசுவது, நம்ம கையினால் பிடிப்பது, நம்ம நடப்பது எல்லாம் அல்லாஹ்வுக்காக அமைந்து விட வேண்டும், அல்லாஹ்வுக்காக அமைந்து விட வேண்டும். அப்படி அல்லாஹ்வுக்காக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை நமக்கு கடமையாக்கி விடுகிறான், அவசியமாக்கி விடுகிறான். நம்ம காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அன்பானவர்களே, அந்த உடலாலும் உள்ளத்தாலும் நிறைவேற்றப்படக்கூடிய காரியங்கள் தான் என்ன? ஒன்று, நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அதுக்கப்புறமா தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ் செய்கிறது, இந்த மாதிரி நல்ல அமல்கள் எல்லாமே நம்ம நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். தொழுகணும், 5 நேரமும் தொழுகணும். 5 நேரமும் தொழுவதினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது. யார் தொழுகாமல் தூங்குறோமோ, அது தொழுகாமல் சும்மா இருக்கிறோமோ, நோன்பு காலம் வந்துருச்சு, இந்த நோன்புடைய நிலையிலும் கூட அல்லாஹ்வை நினைக்காம நோன்பு நோக்காம எத்தனையோ முஸ்லிம் மக்கள், இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பாக நாம் சுற்றி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான், அவன் என்ன செய்து விட முடியும் என்பதாக நாம நினைக்கிறோம். ஆனால் அந்த ரஹ்மத் இல்லாமல் போய்விடும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் போய்விடும். நோன்பு வைக்காதவர்களை பாருங்களேன், நோன்பு வைக்க சக்தி இருந்தும் நோன்பு வைக்காதவர்கள், நோன்பு வைக்க முடியல. அப்போ அதுக்கு அல்ல வேறொரு விஷயங்கள் என்ன செய்யலாம், ஃபிதியா கொடுக்கணும், இது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கடமையாக ஆக்குறான். ஆனால் நோன்பு வைக்கவே முடியலாட்டி, எப்பவும் நம்மளால நோன்பு வைக்க முடியலாட்டி அதுக்கு சில விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் நோன்பு வைக்க சக்தி இருந்தும் நோன்பு வைக்காமல் இருப்பது அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமாக ஆகிவிடும். ரஹ்மத்துக்கு நேர் எதிர்ப்பானதுதான் கோபம். அல்லாஹ் கோபப்பட்டு விட்டார், அல்லாஹ் கோபம் அடைந்து விட்டார், நிச்சயமாக அவருடைய கோபத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை
கேட்கக்கூடிய நாட்கள் தான் இந்த ரமலானுடைய முதல் 10 நாட்கள் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் முடிச்சிட்டு சஹாபாக்களோட இருக்கிறாங்க. போர் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி சஹாபாக்களோட இருக்கும்போது அந்த போரில் கைது செய்யப்பட்ட அந்த கைதிகளில் ஒரு தாய், ஒரு பெண், அந்த பெண் எதிரி படைகளில் கலந்து கொண்ட ஒரு பெண், அந்த பெண் கைதாகி வந்திருக்கிறார். அப்படி கைதாகி வந்திருக்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய குழந்தையை தேடுகிறார். குழந்தை, அதாவது பால்குடி குழந்தை, பச்சில குழந்தை, அந்த குழந்தையை காணலை. அந்த குழந்தையை ஒரு சஹாபி தூக்கி வச்சிருக்கிறாங்க. என் குழந்தைன்ட்டு வர்றாங்க. இந்தம்மா உன் குழந்தை அப்படின்னு குழந்தைய கையில் கொடுக்குறாங்க. அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு அத்தனை ஆண்கள் நிற்கிறாங்க, அவ்வளவு ஆண்கள் நிற்கிறாங்க. போரில் கலந்துக்கிட்ட எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க, வீரர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாரும் நிற்கிறாங்களேங்கிற ஒரு கூச்சம் கூட இல்லாமல் பிள்ளை பசியில் கத்துது, அழுகுது. ரொம்ப நேரமாச்சு பால் கொடுத்து பிள்ளைக்கு அந்த கூச்சம் கூட இல்லாமல் உடனே ஒரு ஓரமாக போய் உட்காந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த தாய் தன்னுடைய அந்த பிள்ளையை நெருப்பில் போட விரும்புவாளா, எரியக்கூடிய நெருப்பில் போட விரும்புவாளா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், குழந்தையின் மீது இரக்கம் காட்டக்கூடிய இந்த தாய் எப்படி குழந்தைய என்ன செய்வாள், நெருப்பில் போடுவாள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி, அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மேல ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவன். அதாவது வாலிதத்தின் அலா வலதிஹா, இந்த தாய் அவருடைய குழந்தை மேல் காட்டக்கூடிய இரக்க குணத்தை விட அல்லாஹ் அடியார்கள் மேல் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன் என்று சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 75 தாயை விட இரக்க குணமுடையவன் அல்லாஹ். எத்தனை தாய்? 75 தாயை விட இரக்க குணமுடையவன் அல்லாஹ் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புரிய வைக்கிறார். ஒரு தாயினுடைய இரக்க குணம் நமக்கெல்லாம் தெரியும். நம்மளுடைய மனைவி ஒரு குழந்தை பெற்றெடுத்துட்டாங்கன்னு சொன்னா நாம தூங்கிடுவோம், நல்லா தூங்கிடுவோம். ஆனால் அந்த தாய் தூங்க மாட்டான். என் குழந்தை ஏதாவது எறும்பு கடிச்சிருமோ, கட்டெரும்பு கடிச்சிருமோ, என் குழந்தைக்கு ஏதாவது சுகவீனங்கள் ஏற்பட்டுடுமோ, ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டுடுமோ, ஏதாவது ஒன்று துன்பங்கள் ஏற்பட்டுடுமோ, தாய் தூங்க மாட்டார். அப்படி ஒருவேளை தூங்கினால் கணவனை எழுப்பி அல்லது தன் அம்மாவை எழுப்பி தன் வீட்டில் உள்ளவங்களை எழுப்பி கொஞ்சம் நேரம் நான் தூங்கிக்கிறேன், என் பிள்ளையை பார்த்துக்கங்க, யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு தூங்குவான். அப்போ குழந்தையை எந்த நேரமும் தன் கண்கொண்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தாய், அவ்வளவு இரக்க குணம். பிள்ளைக்கு பசியுடைய நேரத்தில் பால் கொடுக்கணும், அந்த பிள்ளையுடைய அழுகை அமர்த்தணும், ட்ரெஸ் மாற்றணும். அந்த அசுத்தம் அவ்வளவு நாரக்கூடிய அசுத்தத்தை எந்த விதமான ஒரு அசூசை இல்லாமல், எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் மனம் உவந்து ஆய் போய்க்கியான செல்லும், நீ ஆய் போய்க்கியான செல்லும் கொஞ்சிக்கிட்டு அந்த ஆயை சுத்தப்படுத்தக்கூடிய காட்சி. அப்போ இறக்க குணம், அந்த இறக்க குணம் அந்த வாடையை கூட மறக்கடிக்கிறது. நாம் அந்த வாடையில் ஒரு நாள் நம்ம பேத்திக்கோ பேரனுக்கோ அவன் பேண்ட ஆயை கொஞ்சம் கையில் பட்டுட்டாலே அல்லது நம்ம மடியில் பட்டுட்டாலே எவ்வளவு அசூசப்படுறோம். ஆனால் அந்த தாய் தன்னுடைய அந்த குழந்தை பருவம் தன் குழந்தை பருவம் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை ஆய் போயிட்டாலோ அல்லது சிறுநீர் கழிச்சிட்டாலோ முகம் சுளிக்காமல் எவ்வளவு இரக்க குணத்தோடு அந்த குழந்தையை கவனித்துக் கொள்கிறார். இந்த ஒரு தாயை போன்று 75 தாயை விட இரக்க குணமுடையவன் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அந்த இரக்க குணத்தை அல்லாஹ் 100ஆக படைக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய இரக்க குணத்தை 100ஆக படைச்சு தனக்கு சொந்தமான இரக்க குணம், தனக்கு சொந்தமான அந்த ரஹ்மத், அந்த 100ல் 1 உலகத்துக்கு அனுப்புகிறான் அல்லாஹ். ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அந்த கருணையை, இரக்க குணத்தை அல்லாஹ் 100ஆ படைச்சு 100ல் 1 உலகத்துக்கு அனுப்பிட்டு 99 தன்னுடைய குணமாக வச்சுக்கிட்டார். பாருங்களேன், ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு, அந்த குஞ்சை போய் தொட்டு பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு. அப்பதான் குஞ்சு பொரிச்சிருக்கு, அந்த குஞ்சை போய் தொட முடியுமா? விரட்டி வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். தன்னை விட எவ்வளவு பெரிய உயிரினமாக இருந்தாலும் தன் குஞ்சுக்கு ஆபத்துன்னு தெரிவிச்சுன்னு சொன்னா அந்த கோழி குஞ்சு அந்த பெரிய உயிரினத்தோட எதிர்த்து போரிடும். நீங்க அந்த குஞ்சை பிடிச்சி பாருங்களேன், நம்மளை விரட்ட ஆரம்பிச்சிடும், கொத்த வரும். ஏன்னா குஞ்சின் மீதுள்ள இரக்க குணம். அப்போ ஒரு தாய் தன் பிள்ளைக்கு காட்டக்கூடிய இரக்க குணம், ஒரு பறவை தன் குஞ்சின் மீது காட்டக்கூடிய இரக்க குணம், ஒரு மாடு தன்னுடைய கண்டுக்குட்டியின் மேல காட்டக்கூடிய இரக்க குணம், ஒரு மிருகங்கள் தன்னுடைய குட்டிகளின் மேல காட்டக்கூடிய இரக்க குணம், இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு ரஹ்மத்.
அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய பிள்ளைகள் மேலே, தன்னுடைய குட்டிகளின் மேலே, குஞ்சுகளின் மேலே, தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததிகள் மேலே அது இரக்கம் காட்டக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப 99 இரக்க குணம் அடைத்த ரப்பு எவ்வளவு ஒரு இரக்க குணம் உடையவர். அந்த இரக்க குணத்தை அறிய வேண்டும், அந்த இரக்க குணத்தை நாம் புரிய வேண்டும். இந்த ரமலானுடைய முதல் 10 நாட்கள்ல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் புரிந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒருபோதும் நாம் பாவம் செய்ய மாட்டோம், ஒருபோதும் நாம் குற்றம் செய்ய மாட்டோம், ஒருபோதும் நாம் தவறானதை பேச மாட்டோம், தவறானதை நினைக்க மாட்டோம், யாரை பற்றியும் தப்பான எண்ணம் கொள்ள மாட்டோம். ஏன்? என் ரப்பு எதற்காக என்ன படைச்சான்? எதுக்காக என்ன படைச்சான்? உள்ளத்தால் அவனை நினைக்க வேண்டும், உடலால் அவனை வணங்க வேண்டும், இதற்காகத்தானே என்பதை உணர்ந்து அவனுக்காகவே நாம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ரமலானுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உணர்த்தக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிச்சயமாக ரஹமத்தை எல்லா நிலையிலும் நாம் உணர வேண்டும். ஒரு நபர் 500 வருடங்களாக 500 வருஷமாக அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருந்தார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்குள்ள நாம நுழையணும் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு நம்ம வெற்றி அடையணும்னு சொன்னா அதுக்கு நம்மளுடைய அமல் மட்டும் போதாது. வெறும் தொழுகிறோம், வெறும் திக்ர் செய்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், இதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும். ஆனால் இது மட்டும் போதாது. வெறும் அமலை கொண்டு மட்டும் சொர்க்கம் போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டே தவிர அமல்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மா, அல்லாஹ்விட்ட நான் ரஹமத்தை கேட்கிறேன். நான் அல்லாஹும்ம இன்னக அஃபூன், அல்லாஹும்ம இன்னக அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் நீ ரஹமத் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன், ரஹமத் செய்யக்கூடியவன். ஒரு ரஹமத்தை எனக்கு கொடு. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், ரஹமத்தை கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, இப்போ ரஹமத்தை ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவு வணக்கங்கள் வணங்கியிருந்தாலும், எவ்வளவு தொழுகையில் தொழுதிருந்தாலும், எவ்வளவு ஜக்காத்துகள் கொடுத்திருந்தாலும் அந்த அமலை கொண்டு நாம் சொர்க்கம் போக முடியுமான்னு சொன்னா அது ஒரு காரணம் தான், அமல்கள் ஒரு காரணம் தான். ஆனால் சொர்க்கம் போவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் தேவைப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத் தேவைப்படுகிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், உங்களுக்குமா இந்த நிலை, உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னு கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நானும் தான், எனக்கும் தான், என்னையும் அல்லாஹ் நபி என்பதற்காக சொர்க்கம் போக விட மாட்டான். நபியினால நபியா இருக்கீங்க, எனக்கு பிரியமான நபி, நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்னையும் அவனை ரஹமத்தை கொண்டு போர்த்தினாலே தவிர, ரஹமத்துடைய போர்வை கொண்டு போர்த்தினாலே தவிர நிச்சயமாக நானும் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம நிச்சயமாக அமல்கள் செய்வதோடு நோன்பு வைக்கணும், அதே மாதிரி குர்ஆனும் ஓதணும், 5 நேரமும் தொழுகணும், அமல்கள் நிறைய செய்யணும், பாவத்தை விடணும். இதோட அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நாம் ஆயுள் காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் ரஹமத் செய், அல்லாஹ் என் மேலே இரக்கம் காட்டு, அல்லாஹ் எனக்கு ரஹமத் செய், நீதான் அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளர் என்று நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய ரஹமத்தை கொண்டுதான் நம்ம சொர்க்கம் போக முடியும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். ஒரு மனிதர் 500 வருஷம் அல்லாஹ்வை இடைவிடாமல் வணங்கிக் கொண்டே இருந்தார். அவர் ஒரு நாள் மரணித்து விட்டார், மரணமாகிவிட்டார். 500 வருஷம் முன்னாடி உள்ள காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்லி காட்டுவாங்க. 500 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 500 வருஷம் இடைவிடாமல் தொழுது வணங்கி கொண்டே இருக்கிறார். அவருக்கு மரணம் வந்துருச்சு. மரணம் வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் சொர்க்கத்தை அவருக்கு காமிக்கிறார். அது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் இது பூரா அவருக்கு அங்கே காட்டப்படுகிறது, அவர் மரணமானதுக்கு பின்னாடி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போ அப்படிங்கிறான். என் ரஹமத்தை கொண்டு உன்னை சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொன்னபோது அந்த அடியான் சொன்னானா, 500 வருஷம் அல்லாஹ்வை இடைவிடாமல், ஒரு நொடி பொழுது கூட அல்லாஹ்வை மறக்காமல், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்த அந்த நல்லடியார் அல்லாஹ்கிட்ட சொல்கிறார், அல்லாஹ்கிட்ட திரும்ப சொல்கிறார், என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ் ஓ ரஹமத்தை கொண்டார், என்னுடைய அமலை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னா. அந்த மனிதன் அல்லாஹ்வை எதிர்த்து என்ன செய்கிறான், நான் 500 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒன்று வணங்கியிருக்கிறேன், 500 வருஷம் ஒன்று தொழுது இருக்கிறேன், 500 வருஷம் உனக்காக நோன்பு வச்சிருக்கிறேன், 500 வருஷம் ஒரு நொடி பொழுது கூட உன்னை மறக்காம உனக்காகவும் வாழ்ந்திருக்கிறேன். எனவே 500 வருஷமா நான் செஞ்சேன் அல்லவா அமல்கள், இதனால் நான் சொர்க்கத்துக்கு போறேன், சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறேன். அப்ப அல்லாஹ் சொன்னான், பிடிங்க அவர் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு.
பிடிச்சிட்டு வரப்பட்டுச்சு. திரும்ப சொன்னான், நல்லா என்னுடைய ரஹமத்தினால சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு. ரெண்டாவது சொன்னான். திரும்ப அந்த மனிதன் சொல்றார், போக வேண்டியது தானே, சொர்க்கத்துக்கு போனாலும் போயிட வேண்டியது தானே. அப்போ திரும்ப அந்த மனிதன் சொல்றார், அல்ல ஓ ரஹமத்தினாலா? இல்லை இல்லை, என்னுடைய அமலினால். நான் 500 வருஷம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காகவே வணங்கினேன், சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டிய தொழுதேன். அப்போ நான் 500 வருஷம் தொழுகையினால சொர்க்கத்துக்குள்ளே போகிறேன். அப்படி திரும்ப சொர்க்கத்துக்கு ஓடுறேன். ஓடும்போது பிடிக்க சொல்லிட்டாங்க, பிடிங்க அவரை இழுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவதோட இழுத்து வரப்பட்டுச்சு. மூணாவது தடவை அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ரஹமத்தினால் சொர்க்கத்துக்கு போ. அப்பவும் அதே மாதிரியே என்னுடைய அமலினால் தான் நான் சொர்க்கம் போகிறேன் என்பதாக அல்லாஹ்ட்ட வாதாடினேன். அல்லாஹ் கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் சொன்னான், வர பிடிச்சி நரகத்தில் தூக்கி வீசி எறிங்கன்ட்டாங்க. அவரை மலக்குமார்கள் பிடிச்சாங்க, இழுத்து நரகத்துக்குள்ள தூக்கி வீசி எறிய போனாங்க. அப்போ தான் அந்த மனிதன் சொன்னான், அல்லாஹ் என்னை நரகத்துக்குள்ளே வீசிடாரு, என்னை நரகத்துக்குள்ளே வீசிடாரு, நரக நெருப்பை என்னால் தாங்க முடியாது, என்ன பண்ணிச்சிடு, உன்னுடைய ரஹமத்தினால் தான் நான் போகிறேன், ரஹமத்தினால் தான் நான் போகிறேன். ஏற்றுக்கிட்டேன். 4வது தடவை சொல்லும்போது ஏற்றுக்கிட்டேன். அப்படி ஏற்றுக்கிட்டப்ப அல்லாஹ் புரிய வைக்கணும்ல, எப்படி அவனுடைய ரஹமத் அப்படின்னு புரிய வைக்கணும்ல. அந்த அடியாரை முன்னால் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சம்பவம் இது. நிச்சயமாக அந்த மனிதரை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி சொன்னான். என்ன சொன்ன? ஓ அமலினால் நீ சொர்க்கத்துக்கு போறியா? மலக்குமார்களை கூப்பிட்டார். அல்லாஹுக்கு பக்கத்தில் ஒரு தெராசு இருந்துச்சு, நன்மைகளை எடை போடக்கூடிய தெராசு அங்கே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமன் நாளில் மஹ்ஷர் மைதானம் என்று ஒன்று இருக்கும். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் அரிசியில் உட்கார்ந்துருப்பான். அந்த அரிசியிலே நன்மைகளை எடை போடக்கூடிய தெராசு இருக்கும். தெராசுன்னு சொன்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். கோர்ட்ல பார்த்துருப்பீங்க, நீதிவான்கள் நீதி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நீதி தாய் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வைத்து தெராசை பிடிச்ச மேனைக்கு நிற்கும். ஏன்னா அந்த இங்கிட்டு அங்கிட்டு அந்த நீதிபதி சாஞ்சிடாம, முள்ளு இங்கிட்டு அங்கிட்டு சாஞ்சிடாம, யார் பக்கமும் சாஞ்சிடாம நீதி என்னவோ அந்த நீதியின்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த தெராசுடைய குறிக்கோள். இதே மாதிரி தான் தன்னுடைய நீதத்தை அதாவது அங்கே நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு தெராசை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த தெராசு இன்னைக்கும் இருக்கிறது, நம்ம கண்களுக்கு தெரியாது. அரிசி இருக்கிறது, குருசி இருக்கிறது, மஹ்ஷர் மைதானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மஹ்ஷர் மைதானத்தை எல்லாம் கடந்து அந்த இடத்துக்கு நாம போகும்போது நம்முடைய அமல்கள் எடை போடப்படும். அதற்காக அந்த தெராசை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த தெராசில் அந்த மனிதனுடைய 500 வருஷங்கள் வணங்கின வணக்கங்களுடைய நன்மைகளை ஒரு தெராசுடைய தட்டில், அந்த தெராசுடைய தட்டில் ஒரு தட்டில் அல்லாஹ் வைக்க சொல்லுவாங்க. அப்போ 500 வருஷம் அவர் வணங்கின வணக்கத்தினுடைய நன்மைகள் என்னவோ அந்த நன்மைகளை பூரா ஒரு தட்டில் வைக்கப்பட்டுருச்சு. இவருடைய கண்ணை நோண்டி எடுங்கண்டான். அவருடைய கண்ணை நோண்டி எடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். கண்ணு நோண்டி எடுக்கப்பட்டுச்சு. கண்ணை நோண்டி எடுக்கப்பட்டு அல்லாவுடைய செயல்பாடு வலிக்குமா, வலிச்சிருக்காதா, என்ன எப்படி நடந்த சம்பவம். கண்ணை நோண்டி எடுக்கப்பட்டுச்சு. ஒரு கண்ணை இன்னொரு தட்டில் வைக்கப்பட்டுச்சு. ஒரு தட்டில் ஒரு கண்ணையும் இன்னொரு தட்டில் 500 வருஷம் வணங்கின நன்மைகளை வைக்கப்பட்டு அல்லாஹ் நிறுத்து காமிச்சான். அப்போ இந்த கண் எடையால் கீழே தாழ்ந்திருக்கிறது. 500 வருஷம் வணங்கின நன்மை ஒன்றுமில்லாமல் போச்சு. அந்த கண்ணுக்கு எதிராக, கண்ணுங்கிற ஞாபகத்துக்கு எதிராக 500 வருஷமா வணங்கின வணக்கம் சமமாகல, அது சரியாகல. இப்ப சொன்ன நல்லா பாத்தியா, நான் உனக்கு கொடுத்த ஞாபகத்துகள், உன்னுடைய உறுப்புகள், உன் கண்ணு நான் கொடுத்த ஞாபகம், உன் காது நான் கொடுத்த ஞாபகம், உன் நாக்கு நான் கொடுத்த ஞாபகம், உன் நாக்கு ருசிச்சு சாப்பிடுது. இது யாருடைய ஞாபகம்? இது யாருடைய ரஹமத்? என்னுடைய ரஹமத் இல்லாட்டி இந்த நாக்குக்கு ருசி தெரியுமா? இந்த கண்ணு பார்க்க முடியுமா? இந்த காது கேட்க முடியுமா? அப்ப நான் செஞ்ச அந்த ரஹமத், ஒரு நியமத் அந்த கண்ணுக்கு சமமாக கூட உன்னுடைய 500 வருஷத்துடைய நன்மைகள் இல்லையே. இப்ப சொல்லு, இப்ப நீ உணரு, என் ரஹமத்தினால் சொர்க்கம் போறாயா, உன் அமலினால் சொர்க்கம் போறாயா? அப்பதான் அந்த மனிதன் உணர்ந்து சொன்னான், அல்லாஹ் நான் என் அமல் ஒண்ணுமே இல்லை. உன் கண்ணுக்கு முன்னாடி, நீ தந்த கண்ணுக்கு முன்னாடி, நீ தந்த கண்ணுங்கிற ஞாபகத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச அமலெல்லாம் எதுவுமே கிடையாது ரப்பே. உன் ரஹமத்தினால் தான் நான் சொர்க்கம் போகிறேன். அவன் உணர்ந்து அப்புறமா சொர்க்கத்துக்கு போகிறான். அன்பானவர்களே, இந்த ரஹமத்தை உணரக்கூடிய தருணங்கள் தான் இந்த ரமலானுடைய 10 நாட்கள். இந்த ரமலானுடைய 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத் நிச்சயமாக நாம் பார்க்கும் பார்வை, அல்லாஹ்வுடைய ரஹமத் நாம் கேட்கும் இந்த காது, அல்லாஹ்வுடைய ரஹமத் நாம் சுவைக்கும் இந்த நாக்கு, பேசும் இந்த நாக்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே. ஏன் உயிர் ஓடக்கூடிய உயிர், நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உயிர், கண்ணு பார்க்கணும்னா உயிர் வேணும், காது கேட்கணும்னா உயிர் வேணும், எல்லாம் உயிர் வேணும். அல்லாஹ் சொல்வான், குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, உங்க உடம்புக்குள்ள ஓடுதல்லவா ரூஹ்,
உங்க உடம்புக்குள்ள ஓடுதல்லவா உயிர், அந்த உயிரும் என்னுடைய ரஹ்மத்து தான், என்னுடைய கட்டளை தான் அல்லாஹ் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய இறக்க குணமுடையவன் பாருங்கள் அல்லாஹ். நிச்சயமாக இந்த ரஹமத்தை நாம் அறிய வேண்டும், இந்த ரஹமத்தை நாம் உணர வேண்டும். இந்த ரஹமத்தையும் இந்த அருள்வாக்கியங்களும் உணர்ந்து நாம் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹுடைய இந்த ஒரு பெரிய ஏற்பாடு இந்த ரமலான் மாதம். இந்த ரமலானில் ஒவ்வொரு நாளுமே நாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை புரிய வேண்டும். அன்பானவர்களே, காலையில் சஹர் சாப்பிட்றோம், சஹர் சாப்பிடும்போது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அறியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வெறும் சாப்பிட்றது மட்டும் நேரத்தை கழிச்சிடாதீங்க, அப்பவும் அல்லாஹ் நினைங்க, கொஞ்சம் நேரம் சஹர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தொழுங்க, அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் எல்லா நாளுமே வருடம் பூராவுமே குறிப்பாக ரமலான் மாதத்தில் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் கேட்குறாங்க, யாருக்காவது நோயா என்கிட்ட கேளுங்க, உங்கள் நோயை என்னை ஷிஃபாவாக்கி வைக்கிறேன். யாருக்காவது பணம் வேணுமா, வசதி வேணுமா, ஏன்ட்டு கேளுங்க, வசதி என தருகிறேன். சஹருடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும். 2 நேரம், ஒன்று சஹருடைய நேரம், இன்னொன்று நோன்பு திறக்கிற நேரம். 2 நேரமே நம்ம வீணாக்கிறோம். சஹர் நேரத்தில் சாப்பிடுவதில் நேரத்தை போய்க்கிறோம், நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு திறக்கிற அந்த உணவுகளை நம்ம ஈடுபட்டு அந்த நேரத்தை வீணாக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 2 நேரமுமே அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கக்கூடிய நேரம், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நோன்பு திறக்கிற நேரத்திலையும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க, அப்பவும் அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களின் பக்கம் என்ன செய்யறான், கண்டிப்பாக கவனம் செலுத்துகிறான், அந்த துஆவை அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதே கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அறிந்து, அவனுடைய ரஹமத்தை உணர்ந்து, அவனுடைய ரஹமத்தை அறிந்து வாழ்ந்த மக்களாக, உணர்ந்து வாழ்ந்த மக்களாக, நன்றி உள்ள மக்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து எக்காலமும் மரணம் வரை அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், குறிப்பாக இந்த ரமலானில் எந்த தப்பான பேச்சும் பேசிடாமல், தவறுகளில் ஈடுபட்டு விடாமல், எந்த விதமான அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழக்க செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து ரமலானுடைய பாக்கியத்தை பெற்று, ரமலானுடைய அருள் பாக்கியங்களை முழுமையாக பெற்று ஸ்ரீதேவிகளாக, நற்பாக்கியவான்களாக, ஷஹீதீன்களாக, நல்லடியார்களாக இந்த ரமலானை நாம் சந்திக்க, இந்த ரமலானை நாம் நிறைவு செய்ய எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக என துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.